உங்களுக்கு இந்த கிழங்கு தக்காளி பார்த்து வர ஊற்றிட்டு என்ன வித்தியாசமாக செய்யணும்? வித்தியாசமாக தான் செய்யணும் சிக்கன். நீங்கள் நாங்கள் வித்தியாசமாக செய்கிறது நீங்கள் வித்தியாசமாக செய்து பாருங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் சமைச்சு முடிச்சுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுறேன். நாங்கள் இப்போ வந்து தோல், தக்காளி பழம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வதங்கட்டு இப்போ பாருங்க மசாலா நல்லா வதங்கிட்டு நாங்கள் எல்லாம் ஊறிடும். இதுக்குள்ளே சாதுவாங்களுக்கு கறியும் மாற்றி வரும். அப்படி சைட் ஃபுல்லாக எண்ணெய் எந்திரம் பார்க்கவும் வடிவாக இருக்கும், சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க அப்படி ஒரு குட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். மாற்றி கொண்டு வரைக்கு இதுதான் நாடம் சிக்கன் குழம்பு. சிக்கன் சிக்கன் பண்ணுவோம். வணக்கம் SasiNisha Family, நான் உங்கள் சசி. நீங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போன சொன்னீங்கன்னா, இன்றைக்கு திங்கட்கிழமை எனக்கு இன்றைக்கு லீவு நாள், வேலை லீவு. நான் அதில் வந்து இன்றைக்கு நான் வீலோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். பாருங்க இன்றைக்கு நாட்டுக்கோழி வேண்டி வச்சிருக்கிறோம். அந்த நாட்டுக்கோழியை வந்து இன்றைக்கு சமைச்சு குழம்பு வச்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். அது மாத்திரமே தான் இன்றைக்கு என்ன நான் வீலோட நின்று நான் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். தொடர்ந்தும் SasiNisha யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தராங்க. தொடர்ந்தும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி இந்த நாட்டுக்கோழி எடுத்து வச்சுக்கலாம். நாட்டுக்கோழியை நாங்கள் வெட்டி நாங்கள் நல்லா சூப்பராக ஒரு குழம்பு வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க இந்த நாட்டுக்கோழியை நான் வெட்ட போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி சமைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எங்கே வாங்கினீங்க இந்த நாட்டுக்கோழி? இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பண்ணையில் போய் வேணும். இந்த நாட்டுக்கோழி இது வந்து இங்கே பண்ணையில் போனால் நாட்டுக்கோழி வேண்டலாம். நீங்கள் நினைக்கலாம் இது ப்ராய்லர் கோழி இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாட்டுக்கோழி. அப்படியா பாருங்கள், இது ப்ராய்லர் இல்லை, இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியை பாருங்க, இந்த காலை பார்த்தாலே தெரியும். இதில் செட்டே இருக்குது பாருங்க. இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி வாங்க உங்களுக்கு முட்டை போடுற கோழியா? இல்லை நாட்டுக்கோழி சேவல். இதை பாருங்க, நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிக்க. நான் இதுக்குள்ளே பாருங்க இதை போய் நட்டி எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு விவரம் பண்ணேன், உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க நான் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டீங்கிறத நான் சொன்னேன். பாருங்க இது ப்ராய்லர் கோழிக்கு ஈரல் நட்டி எல்லாம் இருக்குது. இறப்பை இருக்குது பாருங்க. இதுதான் இறப்பை. பாருங்கள் ஈரல் கிடக்கு எல்லாம் இருக்குது பாருங்க. நான் இந்த வெட்டுற வீடியோ பாருங்க உங்களுக்கு. நான் உங்களுக்கு இங்கே பண்ணையில் போய் நீங்கள் சொல்கிற கோழியை அவங்க வந்து உங்களுக்கு உரிச்சு தருவாங்க. நாங்கள் காட்ட வேண்டிய கோழியை அவங்க உரிச்சி வெயிட் போட்டுட்டு உரிச்சி போட்டு தருவாங்க. அதே மாதிரி இங்கே பண்ணையில் வந்து ஆடு வேண்டலாம். ஒரு நாளைக்கு ஆடு வேண்ட வீடியோ உங்களுக்கு போடுறேன்னு பாருங்க. நாங்கள் இங்கே வந்து என்ன சொன்னால் தோலை உரிச்சி தான் சமைப்போம். நாங்கள் தோலை உரிச்சிட்டு நான் உங்களுக்கு வெட்டுற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த தோலை வந்து நாங்கள் உரிச்சி தான் சிலாக்கள் தோலை உரிக்கிறதில்ல. நாங்கள் தோலை உரிச்சிட்டு பார்த்தாலே தெரியும் இந்த தோலை இந்த கடினமாக இருக்குன்னு சொல்லி. பாருங்க மக்களே, அந்த சிக்கனை நாங்கள் வெட்டிட்டோம். வெட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க. பாருங்க நான் வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு நான் மீதியான காரியங்களை காட்டுறேன். எப்படி நாங்கள் சிக்கன் குழம்பு வைக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா வரும். இந்த வீடியோவில் நான் போடுறது எல்லாத்தையும் காட்டுங்க. பாருங்க பாருங்க மக்களே, சிக்கன் நான் வெட்டி முடிஞ்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நான் எண்ணெய் விட்டு தாளிக்கிறேன். நாங்கள் தாளிச்ச அப்புறம் வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காயம் நல்லா வேகட்டும். பாருங்கள் வெங்காயத்தை கொட்டி வச்சு அதுக்கு தேவையான உப்பை போடணும். இப்போ பாருங்கள் கல்லுப்பு, உங்களுக்கு தேவையான கல்லுப்பு போட்டாச்சு. வாங்க வெங்காயம் வதங்கட்டையும் வெங்காயம் வதங்கட்டு வதங்கின அப்புறம் நான் மற்றதை காட்டுறேன். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டை நாங்கள் போடுவோம். என்னத்தில் அடிச்சிங்க? உடலில் அடிச்சிருக்கு பாருங்க. உடலில் இடித்த இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சொல்லிட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடும். நாங்கள் இப்போ என்ன சொன்னால் நாங்கள் இப்போ தூளை சேர்க்க போகிறோம். பாருங்க மஞ்சத்தூளை போடுவோம். கறிக்கு தேவையான மஞ்சத்தூள்
மிளகாய்த்தூள் அதுங்க 2 கரண்டி மிளகாய்த்தூள். தக்காளி பழம் போடும் இல்லையோ? தக்காளி பழம் எங்கே போடுவோம், மிளகாய்த்தூளை போட்டாச்சு. இனிமேல் தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே எல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு அந்த பிணைஞ்சி வச்சு தக்காளி பழத்தை அதில் ஊற்றிட்டு இன்னும் வித்தியாசமாக செய்யணும். வித்தியாசமாக தான் செய்யணும் சிக்கன். நீங்கள் நாங்கள் வித்தியாசமாக செய்கிறது, நீங்கள் வித்தியாசமாக செய்து பாருங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் சமைச்சு முடிச்சுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுறேன். நாங்கள் இப்போ வந்து தோல், தக்காளி பழம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வதங்கட்டு இப்போ பாருங்க, மசாலா வதங்கிட்டு நாங்கள் இப்போ சிக்கனை போட அப்புறம் பாருங்க. நாட்டுக்கோழி பாருங்க, நீங்கள் நாட்டுக்கோழி இங்கே பாருங்க, நாட்டுக்கோழி நாங்கள் வெட்டைக்க பாருங்க, ஈரல் கிடக்கு பாருங்க. இதுதான் நாட்டுக்கோழி. அது மாத்திரமில்லை, நான் இறப்பை எங்கள் காட்டுறேன் பாருங்க. இந்த இறப்பை பாருங்க, இதெல்லாம் வந்து இறப்பை. ஓகே மக்களே, இந்த சிக்கனை வந்து நாங்கள் கிண்டி விடுவோம். மசாலாவோட வேகட்டுக்கும் நாங்கள் கிண்டிட்டு நாங்கள் இப்போ மூடி விடுவோம். நல்லா தண்ணி விட்டு மசாலாவோட சிக்கன் சேர்ந்து விளையாட்டுக்கு நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இப்போ பாருங்க மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இறைச்சியில் இந்த தண்ணியெல்லாம் விட்டு மசாலாவோட சேர்ந்துட்டு பாருங்கள், நாங்கள் இப்போ நாட்டுக்கோழி இருந்தபடியே நல்லா அவிய விடணும். அதுக்காக நாங்கள் இப்போ தண்ணி விட போகிறோம். பாருங்க, தண்ணியை விட்டு நல்லா அவிய விடுவோம். நாங்கள் கறிக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு நல்லா மூடி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி நாங்கள் இப்போ அவிய விட போகிறோம். ஏன்னா அவிய விட்டால் தான் நாட்டுக்கோழி சாப்பிடலாம். நல்லா அவிய விட தான் சாப்பிடலாம். பாருங்க மக்களே, இப்போ தண்ணி விட்டு ஓ இப்போ நான் தேங்காய் பால் கொஞ்சம் விட்டுட்டு பாருங்கள், இப்போ கறிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் விட்டாச்சு. நாங்கள் தேங்காய் பால் விட்டுட்டு இப்போ நல்லா அவிய விட போகிறோம். என்ன நாட்டுக்கோழிக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் நல்லா அவியணும். வாங்க, நான் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கறி நல்லா அவிஞ்சு விளையாட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நல்லா மசாலாலாம் போட்டாச்சு. நாங்கள் இப்போ மூடி விடுவோம். நாங்கள் நல்லா அவியாட்டு. இன்றைக்கு என்ன வீட்டில் நிற்கிறீங்க? இந்த வேலை லீவாக பாதாள வீட்டு நின்று பிள்ளைகளோட நின்று நான் நேரத்தை செலவழிக்கிறேன். பாருங்க, நல்ல ஒரு நாட்டுக்கோழி வண்டி அதுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் என்னுடைய மகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ அதுக்கு நாட்டுக்கோழி கொடுத்தா உடம்பு கொஞ்சம் இருமி கொண்டிருக்கேன். அதில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நல்லா கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து குளிர்த்து வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பண்ணிக்குது. அதை மாத்திரம் இல்லை, இப்போ இங்கே வந்து நல்லா குளிர் அடிக்குது. இப்போ குளிர்காலம் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். அங்கே ஒரு ஆள் வந்து ஜாக்கெட் எல்லாம் போட்டு போகிற பாருங்க குளிரில். பாருங்க எவ்வளோ குளிர்னது உங்களுக்கு தெரியும். பாருங்க ஜாக்கெட் போட்டணும், அதில் நாயம் கொண்டு போய் கொண்டிருக்கு. ஓகே இல்லையா சாப்பாடு? என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு? 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு. குழம்பு ரெடியா இல்லையோ? வாங்க திறந்து வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நாட்டுக்கோழி இந்த வழியாக நல்லா வேகணும். அப்போ தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்துருக்கு. எண்ணெயில் வந்து ஜம்மி நல்லா வந்துட்டு பாருங்க. பீஸுலேயும் விடாது. நாட்டுக்கோழி இந்த வழியாக எலும்பு தான் கூட கிடக்கும். பாருங்க, கொத்தமல்லியில் போடு. இப்போ நாங்கள் ஃபைனலாக வந்து கடைசியாக இறக்க போகிறோம். புதினா கொத்தமல்லியில் போட்டுட்டு பாருங்க, கொத்தமல்லியில் ஒட்டி வச்சுருக்கோம். இந்த போட்டிங்கன்னு சொன்னால் கொத்தமல்லி இந்த வாசம் தண்ணி வாசமாக இருக்கும், சாப்பிட மந்தமாக இருக்கும். நாங்கள் கொத்தமல்லியில் போட்டாச்சு. இப்படியே ஒரு நிமிஷம் பற்ற விடுவோம். இப்போ திறந்து விட்டோம்னு சொன்னால் கொத்தமல்லியில் வாசம் எல்லாம் ஊறிடும். இதுக்குள்ளே சாதவாங்களுக்கு கறியும் பற்றி வரும். அப்படி சைட் ஃபுல்லாக எண்ணெய் எந்திரம் பார்க்கவும் வடிவாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, அப்படி ஒரு குட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். மாற்றி கொண்டு வரைக்கும் இதுதான் நாட்டம் சிக்கன் குழம்பு. சிக்கன் சிக்கன் வேணுமா உங்களுக்கு? சிக்கன் 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 சாப்பாடு வேணுமா பிள்ளைக்கு? சிக்கன் சாப்பிடுமோ? ஓகே, சாப்பாடு வேணுமா நேசனாவுக்கு? ஓகே, ஓகே. இப்போ பாருங்க மக்களே, நாட்டுக்கோழி சிக்கன், நாட்டுக்கோழி முடிஞ்சுது. கறி காய்ச்சி குழம்பு காய்ச்சி. வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. இதுதான் நாட்டுக்கோழி.
அதுங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சசினிஷா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆதரவு தாங்க. என்னென்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நான் உங்கள் சசி. நிஷ்னா பாய். டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி உங்கள் ஆதரவை தாங்க. நன்றி. நாங்கள் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறோம்.